எல்ஐசியோட பென்ஷன் பிளான் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான் தான் பார்க்க போகிறோம். இமிடியேட் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி, உடனடியாக பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளானை பார்க்க போகிறோம். என்ன பிளான் பார்க்குறீங்களா? நம்ம எல்ஐசியோட ஜீவன் அக்ஷய் 7 தான் பிளான் நம்பர் 857. ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளான் மாதிரி கிடையாது. ஏன்னா மற்ற பிளான்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டேர்ம் வந்து பணம் கட்டுவோம். ஒரு ஹாலிடே பீரியட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி தொகையை நம்ம வாங்குவோம். ஆனால் இந்த பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனடியாக பென்ஷன் வாங்குற மாதிரி எல்ஐசி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா மாதம் மாதம் பென்ஷன் வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த பாலிசி இந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஜும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு பொறுத்து பென்ஷன் அமௌண்ட் மாறும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 25 இயர்ஸ்க்குள்ளே இந்த பாலிசிக்குள்ளே வராங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே மினிமம் 10 லட்ச ரூபாய் இருக்கும். ஏன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 2,25,000 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் அவங்க அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஆனால் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ஆரம்பிக்கும். 60 வயசு, ஏன்னா அவங்க லைஃப் லாங் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்ஐசியில் உங்களுக்கு சவரன் கேரண்டி இருக்குது உங்களுக்கு இந்த பிளானில். இந்த பிளான் மட்டும் இல்லை, எல்ஐசியில் எடுக்கிற எல்லா பிளானுக்குமே உங்களுக்கு சவரன் கேரண்டி இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளானில் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து மாறும் உங்களுக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் வாங்க போக, அதாவது இயர்லி பென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,700 பென்ஷன் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி எடுத்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்கிட்டே இருப்பார். ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா அவரோட நாமனிக்கு தொடர்ந்து 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 67,500 பென்ஷனாக வாங்குவாங்க. இதே ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்குவாங்க. ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு 10 வருஷம் தொடர்ந்து எல்ஐசி பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. 67,400 பென்ஷனாக வாங்குவாங்க. இதே ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பாலிசிதாரர் பென்ஷன் வாங்குவார். ஒருவேளை அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா 15 வருஷம் தொடர்ந்து அவரோட நாமினிக்கு பென்ஷன் கிடைக்கும். 67,300 பென்ஷனாக வாங்குவாங்க. ஆப்ஷன் ஈல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த பாலிசிதாரர் பென்ஷன் வாங்குவார். ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு 20 வருஷம் தொடர்ந்து எல்ஐசி பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இயர்லி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 67,100 வாங்குவாங்க. ஏன்னா இந்த 5 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ இந்த 5 ஆப்ஷன்லேயும் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பென்ஷன் அமௌண்ட் மாறும். இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. இதே வந்து ஆப்ஷன் எஃப் எடுக்கிறாருன்னா அவரோட வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்குவார். ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நாமினிக்கு போய் சேரும். அதுவும் வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆனுவிட்டி பென்ஷன் அமௌண்ட்டும் 64,700 வாங்குவார். இதே ஆப்ஷன் ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்கிட்டே இருப்பார். அவருடைய ஆண்டோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 3% இன்க்ரீஸிங் ஆகும். இயர்லி பென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வாங்குவார். இதே ஆப்ஷன் ஐ பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்குவார். ஒருவேளை அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு 100% வந்து பென்ஷன் கொடுத்துருவாங்க. அவருக்கு பிறகு ஒருவேளை அவர் இறந்துட்டார்னா அவரோட நாமினிக்கு 50% வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. அதுவும் 66,300 பென்ஷனாக கொடுப்பாங்க. இதே ஆப்ஷன் ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் பென்ஷன் வாங்குவார். அவர் ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அவரோட நாமினி வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் யாரை நாமினியாக கொடுக்குறாங்களோ அவர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்ஐசியில் இந்த ஜீவன் அக்ஷய் பிளானில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆப்ஷன் எஃப்பும் ஆப்ஷன் ஜே மட்டும் தான் விற்பனை ஆகுது. ஏன்னா இந்த பிளானில் வந்து இந்த 2 ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்ஐசியில் கேரண்டி இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி பிளான். என்ன ஆன்விட்டி சொல்கிறாங்களோ அதில் ₹1 கூட குறையாமல் கேரண்டீடாக கொடுப்பாங்க. இது மற்ற பிளான் மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் போனஸ் வந்து டிக்ளேர் ஆகாது. இந்த பிளான் வந்து பங்கு சந்தையில் சாராது.
சரிங்களா? ஏன்னா இந்த பிளான்ல உங்களுக்கு சாவரின் கேரண்டி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த பிளான் நீங்க எடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு பாலிசி எடுத்துட்டீங்க. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்த பாலிசி நீங்க சரண்டர் பண்ண நெனச்சாலும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் மாறும் உங்களுக்கு. அந்த அந்த டைம்ல நீங்க எப்ப நீங்க சரண்டர் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம உங்களுக்கு இந்த பிளான்ல 80சி அதாவது உங்களோட டாக்ஸ் என்ஜாய் இருக்கு உங்களுக்கு. நீங்க இத டாக்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பிளானை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னா, என்னோட பேர் பாக்கியலட்சுமி. நான் எல்ஐசி இன்சூரன்ஸ் அட்வைசர். என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8667783619. என்னுடைய காண்டாக்ட் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.